ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம லவ் ரிலேஷன்ஷிப், அதாவது திருமணம் ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை, இல்லைனா லவர்ஸ்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்படி இருக்குது, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, இந்த ரீடிங் உங்களோட ஆப்போசிட் ஜெண்டரோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, அவங்க என்ன இப்போ திங்கிங்கில் இருக்காங்க, என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க. ஸோ உங்களோட அந்த விஷயங்கள் இதுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப நன்றி. இந்த ரீடிங் முடிஞ்சதும் இந்த கமெண்ட்டில் இந்த ரீடிங் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ரீடிங்கில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, உங்களுக்கு ரெசனேட் ஆன அந்த விஷயங்களில் ஏதாவது நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர். அது கால் பண்ணுறதுக்கு இல்லை, வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ், உங்களுக்கு தேவை பர்சனல் ரீடிங் வேணும்னா நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க, இல்லை வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? என்ன உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஆரா கிளென்சிங் வேணுமா, ஆரா செக்கிங், இல்லைனா சக்ரா பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா சக்ரா பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுமா அப்படிங்கிறத கிளியராக கேளுங்க. ரெண்டாவது, உங்களோட பேர் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர் உங்களுக்கு சூட்டபிளான பேர் தானா, உங்கள் ஆரா அவரோட ஆரா மேட்ச் பண்ணுறதுக்கு ஆரா ஸ்கேன் இருக்குது, நீங்கள் அது கேட்டு சம்மந்தமாக பேசுகிறீங்களா அப்படின்னா அதை கிளியராக எனக்கு சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எனக்கு கரெக்டாக நான் அந்த டைமில் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், என்னால் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் அதில் கொடுக்க முடியாது. அதனால தான் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கன்னு சொல்கிறேன். ஒரு சிலர் கால் பண்ணி கேட்குறீங்க, நிறைய நேரம் என்னால் உங்களோட அந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியலை. ஓகேங்களா? கால் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா நான் எல்லா நேரமும் நான் ஃப்ரீயாக இருந்தேன்னா எடுக்க முடியும். ஆனால் நான் அந்த மாதிரி கிடையாது, அந்த பர்பஸ்க்காக நான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கல. வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃப்ரீயாக இருக்கும் போது நீங்கள் உங்களோட கொரிஸ் நான் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு ஃபீட்பேக் பண்ணுவேன். கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணிவிடுவேன் இமீடியட்டாக. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் கொடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைனா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. என்ன வேணுங்கிறத கிளியராக கேளுங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரியல, எதுவும் தெரியல, நான் பர்சனல் ரீடிங் எடுத்தால் தான் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுப்பேன். நான் கொடுக்குற அந்த இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிற அந்த சஜஷன்லாம் கரெக்டாக இருக்கும். உங்களோட டீட்டெயிலை கரெக்டாக அனுப்புங்க. உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. நிறைய பேர் நேமே கொடுக்க மாட்டேறீங்க, நீங்கள் ஜஸ்ட் ஒரு என்கொயரி மட்டும் பண்ணுற மாதிரி வரீங்க. உங்களோட அந்த இதுவை கூட நான் சேவ் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? அதனால தான் சொல்கிறேன், உங்களோட நேமு, டேட் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன வேணும், பர்சனல் ரீடிங் வேணுமா, இல்லைனா ரொம்ப உங்களுக்கு மைண்ட் வைஸ் இருக்க ப்ராப்ளம் சரி பண்ணணும், ஹெல்த் வைஸ் இருக்க ப்ராப்ளம் சரி பண்ணணுமா? ஏன்னா நான் ரேக்கி ஹீலர், ஃப்ளவர் தெரபிஸ்ட். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ணி தருவேன். மைண்ட் வைஸ் இருக்க ப்ராப்ளம் இருந்தாலும் கிளியர் பண்ணி தருவேன். பிளாக்கேஜஸ் சக்ராஸில் இருக்குன்னா அதையும் கிளியர் பண்ணி தருவேன். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளியராக கேளுங்க. இல்லை ஆரா ஸ்கேன் வேணுமா, அதுவும் கிளியராக கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன ரேட்டு என்னங்கிறத நான் உங்களுக்கு ஃபீட்பேக் தர முடியும். ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் வாங்க நம்ம ரீடிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் உங்களோட பர்சன், இந்த ரீடிங் பார்க்குறவங்களோட பர்சனோட ஃபீல் எப்படி இருக்குது, அவங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைட் பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகேவா? கைஸ், இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட பர்சன் அவருங்க ஏதோ ஒரு மன இறுக்கத்தில் உங்களை விட்டு, அதாவது அவங்க மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மன இறுக்கத்தில் இருந்துகிட்ருக்கீங்க. இது என்ன நடக்கும், நம்மளை விட்டு போயிட்டாங்களா, உங்களால் அதை ஏற்றுக்க முடியல, அதுலேயே அப்படியே போயிட்டாங்க, இந்த பர்சன் நம்மளை விட்டு போயிட்டாங்கங்கிற அந்த ஒரு மன இறுக்கத்துலேயே இருக்கீங்களா? இதை பார்க்குறவங்களுக்கு எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக நிறையவே என்ன உங்களோட டைம், ஹார்ட் ஒர்க்கு, மணி, ஃபைனான்ஸ்லாம் நிறைய இழந்திருக்கீங்க போல், நிறைய டைமும் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஆனால் அவர் இப்போ உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருக்கலாம், இல்லை ஃபீமேலாக இருக்கலாம். உங்களோட பர்சன் அவங்க
மூவ் ஆன் பண்ணிட்டாங்க. பட் நீங்கள் வந்து அந்த மன இறுக்கத்தில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் அவங்களுக்காக நிறைய ஸ்டெப் எடுத்திருக்கீங்க. இதில் பார்க்குறதுல சில பேர் வந்து இந்த மன இறுக்கத்திலேருந்து வெளியே வந்திருக்கீங்க. இனிமே வந்து எனக்குன்னு ஒரு லைஃபு, எனக்குன்னு ஒரு நியூ டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இதில் ஒரு சிலர், இது வந்து நான் கொடுக்குற ரீடிங் வந்து உங்களுக்கு கலெக்டிவ் ரீடிங், ஓகேங்களா, எனர்ஜி ரீடிங். ஒரு சிலருக்கு வந்து எல்லாமே பொருந்தி இருக்கும். அவங்க சிச்சுவேஷன் இந்த கரெக்டாக அந்த எல்லாத்துலேயுமே லேகாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எல்லாமே பொருந்தி வரும். ஒரு சிலருக்கு நீங்கள் அந்தந்த சிச்சுவேஷன் ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறனால உங்களுக்கான மெசேஜ் அதில் இருக்கும். ஓகேவா? மொத்தத்தையும் நீங்கள் உங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு நினச்சிக்கி நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிக்கக்கூடாது. ஒரு சிலர் வந்து இந்த சிச்சுவேஷன்லேயே இறுக்கமாக இருக்கீங்க. அவங்க உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த மன இறுக்கத்தில் இருக்கீங்க. அவங்களுக்காக நிறைய எஃபெக்ட் போட்டிங்க. அதனால் அந்த ஃபீல் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்கீங்க, எனக்கு அந்த பாஸ்ட்டு சைக்கிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான நியூ சைக்கிள், உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், நான் இதிலேருந்து வெளில வரேன், எனக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, நான் போகிறேன், என் பாதையை நோக்கி நான் போகிறேன், என்னோடய லட்சியத்தை நோக்கி நான் போகிறேன்னு சொல்லி கிளம்பிட்டீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது. இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து தேர்ட் பார்ட்டி இஷ்யூ மாதிரி இருக்குது கைஸ். ஓகேங்களா? நீங்கள் இதில் பார்க்குறது நான் சொன்னல, ஒரு சிலர் இதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகேங்களா? மேபி நீங்கள் வந்து முயற்சி பண்ண அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம் இருங்க. இதில் ஒரு சிலர் வந்து இந்த ஸ்ட்ரக்காக இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மனம் இருக்கும். ஏன்னா இங்கேயே ஃபஸ்ட்டு இந்த கார்ட்லேயே வந்துருச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் நிறைய அவங்களுக்காக மணி எக்ஸ்பென்ஸ், நிறைய ஃபைனான்ஸ் லாஸ் ஆகிருக்கீங்க. நீங்கள் அன்பு கொடுத்துருக்கீங்க. நீங்கள் கொடுத்த அன்பு உங்களுக்கு திரும்ப வரல. நீங்கள் கொடுத்த எஃபெக்ட் உங்களுக்கு திரும்ப வரல. ஓகேவா? ஒரு சிலர் வந்து அப்படியே நல்லா இப்போ ஒரு கிளியரான மைண்ட் செட்டில் துணிச்சலாக ஒரு முடிவு பண்ணியிருக்கீங்க. முடிவு பண்ணி இறங்கிட்டீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். சரி, நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த பிகினிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன், எனர்ஜெட்டிக் பர்சன் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் வராங்க. ஸோ இவங்க வந்து ஃபயர் எலமெண்ட்டு. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மேஷம், தனுஷ், சிம்மம், இந்த 3 ராசியில் இருப்பாங்க. உங்களுக்காக அதாவது நீங்கள் நியூ பிகினிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்கள்ல, அந்த பர்சன். ஓகேவா? இங்கே லேகிங்கில் இருக்கிறவங்க வந்து கன்னி, ரிஷபம், மகரம். இதில் வந்து இந்த ராசிக்காரங்க வந்து லேகிங்கில் இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் அந்த மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வாங்க. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் 3 ராசிக்காரங்களும் இந்த டிப்ரெஷன், அதான் நீங்கள் போட்ட இன்புட்டு உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க. நீங்கள் கொடுக்குற அந்த இது வந்து வரல. சரிங்களா? வேறு என்ன நெக்ஸ்ட்டு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். என்ன கைடன்ஸ் இருக்குது ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்கு. ஒரு சிலர் முயற்சி பண்ணிங்க இல்லையா, எடுத்து வச்சிங்கல்ல நியூ பிகினிங்ஸ்க்காக, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. ஓகே, உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது. குட் நியூஸ் வரப்போகுது. ஓகேவா? நீங்கள் முயற்சி பண்ண விஷயம், நீங்கள் இதுக்காக ஏதோ ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க, நீங்கள் ஒரு ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ நியூ ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் சரி, இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ திருமணத்துக்காக நீங்கள் வந்து உங்களோட பர்சன்கிட்ட பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் சரி, அது வந்து ஒரு சக்ஸஸாக முடியும். உங்களுக்கான அந்த வரன் அமையும். இப்போ திருமண தம்பதியாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலர் வந்து சிங்கிளாக இருக்கீங்க, உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, உங்களுக்கான லைஃப் பார்ட்னர் இருக்காங்க. இது லவர்ஸாக கூட இருக்கலாம். ஏன்னா அதில் வந்து உங்களோட உங்ககிட்ட, அதாவது எக்ஸும் காமிக்குது. இப்போ கரண்ட்டில் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரி தான் அதில் வந்துருச்சு. ஓகேவா? கார்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மன இறுக்கத்துலேருந்து வெளியில் வந்துடுங்க. இன்கேஸ் அதில் இருக்கிறவங்க, நான் சொன்ன ராசிக்காரங்களை யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான அந்த லைஃப் இருக்குது.
நியூ பிகினிங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மஸ்குலன் எனர்ஜி உங்களை நோக்கி வராங்க. இது நீங்கள் பார்க்குறது மெயில் எனர்ஜியாக இருந்தால் உங்களுக்கான ஃபீமேல் எனர்ஜி கண்டிப்பாக வருவாங்க. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்குது. தேர்ட் பார்ட்டி மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்கள் ஃபேமிலிலையும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி இல்லை உங்களோட நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த ஆஃபீஸில் கூட ஒரு 4-5 பேர், அதாவது ஒரு மோர் தென் 3 பீப்புள் அப்படி இருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே உங்களை இது பண்ணியிருக்காங்க, ஹர்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதாவது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இதில் ரொம்ப வந்து நீங்கள் வந்து அடி வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்களை விட்டு இந்த ரிலேஷன்ஷிப் போயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிறைய காயங்களை கொடுத்துருக்காங்க. சுற்றி இருக்கிறவங்களோட அந்த தேவையில்லாத அந்த என்ன சொல்ல காசிப் அப்படின்னு சொல்லுவோம்ல, உங்களை பற்றி புறம் பேசுதல், அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா நீங்கள் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை பாருங்கள், நீங்கள் வந்து உங்களோட 6 சக்கரா கண்டிப்பாக ஹீலிங் தேவை. இது ஒரு சிலருக்கு. இவங்க வந்து மிதுனம், அப்புறம் வந்து துலாம், கும்பம். ஓகேங்களா? இவங்களுக்கு ரொம்ப நல்லா உங்களுக்கு வந்து தெரியுது கார்டில். நீங்கள் இந்த மாதிரி ராசிக்காரங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு ஹீலிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதெல்லாம் முடிச்சிங்கன்னா, இந்த ப்ராசஸ் முடிச்சிங்கன்னா உங்களை வந்து இன்னர் அண்ட் அவுட்டர் ரெண்டுத்துலேயுமே வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் பர்சன், ஒரு எனர்ஜெட்டிக் பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஓகேவா? ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ மேம் இதெல்லாம் சரியாக போகுது, எங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் எப்போ மாறும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு இயர் ஃப்ரம் நவ், அதாவது இப்போ நீங்கள் இந்த ரீடிங் பார்க்குறீங்கன்னா இதுலேருந்து 1 இயர். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரியான ஒரு லைஃப் கண்டிப்பாக இருக்குது கைஸ். ஓகேங்களா? அதை நோக்கி தான் உங்களோட பயணம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உங்களை வந்து இதிலேருந்து இந்த லேகிங்லேருந்து நீங்கள் வந்துடுங்க. இந்த காசிப் பண்ணிகிட்ருக்காங்கல்ல, அதெல்லாம் அவங்க பண்ணுறவங்க பண்ணிட்டு தாங்க இருப்பாங்க. உங்களை சுற்றி 4 பேர் 4 விதமாக பேசுதான். ஏன்னா இப்போது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதுலேயும் கூட பாருங்கள், ஒரு சைடு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து அவங்க பேரை வந்து டேமேஜ் பண்ணுறாங்க. அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயெல்லாம் போய்ட்டு அவங்கள தப்பாக பேசி வைக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு வெளியில் தலை காட்ட முடியல, வெளியில் எங்கே பார்த்தாலும் இவங்க பேரை ரிப்பேர் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய மன வருத்தமாக அவங்க வந்து இவங்க வந்து விட்டுட்டு போனது இல்லாமல் இவங்க பண்ண விஷயம் அவங்கள ரொம்ப காயப்படுத்துது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது எழுந்து அவங்க வந்து எந்த முயற்சியும் பண்ணாத அளவுக்கு அவங்களோட திராணி இல்லாமல் ஆக்கி வச்சுருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பார்க்குறவங்கள இந்த ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அதே மாதிரி வாட்டர் எனர்ஜி, அதை கடகம், மீனம் அண்ட் விருச்சிகம், இந்த 3 ராசிக்காரங்க. அப்புறம் இந்த ஏர் எலிமெண்ட் சொன்னல, ஏர் எலிமெண்ட்டோடது அதுவும் வந்து துலாம் அண்ட் மிதுனம், கும்பம். இது டோட்டலாக 6 ராசிக்காரங்க கொஞ்சம் வீக்காக இருக்கீங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ். என்ன வேணுங்கிறத தெளிவாக கேளுங்க, என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, இல்லைனா டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? ஸோ ஒரு சிலர் வந்து நீங்கள் கொடுத்த அந்த இன்புட் உங்களுக்கு கிடைக்கல அப்படி சொல்லி அந்த மன இறுக்கத்தில் இருக்காதீங்க, இதுலேருந்து வெளியில் வாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் அதுக்கான ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற அந்த முயற்சிக்கு உங்களுக்கு சீக்கிரமே ஒரு செலிப்ரேஷன் இருக்குது, மேரேஜில் போய் முடியும். ஓகேவா? ஒரு சிலர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, ரீகன்சிலேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமும் இருக்குது. ஏன்னா இது வந்து இந்த ரீடிங் நான் எப்படி கொடுத்தேன்னா, திருமணம் ஆன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அப்புறம் லவ்வர்ஸ், நீங்கள் உங்களோட இந்த இதில் இருக்கீங்க, இந்த லவ் லைஃப்பில் இருக்கீங்க, இந்த திருமண உறவில் இருக்கீங்க, உங்களோட பர்சன்கிட்டேருந்து என்ன ஃபீல் இருக்குது, ஏதாவது உங்களுக்குள்ளே ஏதாவது இந்த மாதிரி ஈகோஸ்டிக்ஸ் போயிட்டுருக்கு, இல்லைனா கேப் இருக்குது, சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த கைடன்ஸை வந்து யூனிவர்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து பிரேக்கப் ஆகிட்டு வெளியே வந்து நீங்கள் அதுக்கான ஒரு முயற்சிகளை செய்ய ஒரு பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிச்சிட்டிங்க. ஆனால் அதில் வந்து உங்களுக்கு எப்போது உங்களுக்கான அந்த இது அமையும் அப்படின்னா 1 இயர் ஆகும். ஓகேவா? ஒரு சிலர் இன்னும் ஹீல் ஆகவே இல்லை, நீங்கள் ஹீல் ஆகலை, அதுலேருந்து வெளியும் வரல, அதையே நினச்சிக்கிட்டு ரொம்ப மன இறுக்கத்தில் இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்காக நிறையவே இது பண்ணிட்டீங்க. ஓகேங்களா?
நீங்கள் கொடுத்த அன்போ பாசமோ உங்களுக்கு ரிட்டன் வரலன்றது ஒரு வேதனை உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு சிலர் வந்து காசிப் பண்ணியே உங்களை வந்து மென்டல் டார்ச்சர் கொடுக்குறாங்க. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, ஓகேவா? பேசுகிறவங்க பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் உங்கள் வேலையை அடுத்தது பண்ணுங்கள், ஓகே? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்காவது உங்களுக்கு உங்களோட பேர் பற்றி நீங்கள் செக் பண்ணிக்கணும், ஏன்னா இன்றைக்கி வந்து ரீகன்சிலேஷன்ஸ்க்கும் இதில் வழி இருக்குது. நீங்கள் வந்து ரீகன்சிலேஷன்ஸ் அந்த மாதிரி யாராவது வராங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சோல் தான் உங்களுக்கு அந்த சோல் வந்து லைஃப் டைம் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனா, இல்லை திரும்ப திரும்ப உங்களை வந்து உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜியை அதாவது இது பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு உங்களை திரும்ப அதே மாதிரி ஹர்ட் பண்ணிட்டு போகக்கூடிய பர்சனா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள். இது லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, திருமணமாகி பிரேக்கப்ஸில் இல்லைனா உங்களோட உறவுகளில் ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போது ரைட் நவ் அப்படின்னாலும் சரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தாலும் நம்மக்கிட்ட வந்து ஹீலிங் இருக்குது, ஃப்ளவர் தெரப்பி இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? காட் பிளஸ் யூ கைஸ். கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ், குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்கேன். அது என்னென்னா, கம்மிங் மண்டே வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இனிஷியேஷன் இருக்குது. நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதை வந்து நான் இனிஷியேட் பண்ணி தருவேன். அதாவது தீட்சை கொடுத்து அந்த கோர்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ யாருக்கெல்லாம் வந்து விருப்பம் இருக்கோ பிஃபோர் தட் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்மக்கிட்ட இந்த 3 கோர்ஸ் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். என்னென்னா ரேக்கி கிளாஸ், ஃப்ளவர் தெரப்பி அண்ட் டாரோட் ரீடிங், இது 3ம் அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த 3ல் ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து அன்னைக்கு நீங்கள் தீட்சை எடுத்து பண்ணிங்கன்னா, இனிஷியேஷன் எடுத்து பண்ணும்பொழுது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ யாருக்காவது இந்த பிளான் இருந்துச்சுன்னா, ஏதாவது கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை ஃப்ளவர் தெரப்பியும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு ரேக்கி கிளாஸ் இதில் வந்து 5 சப்ஜெக்ட் வரும். இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் நம்பர், அதில் வந்து எனக்கு வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? கோர்ஸ் இந்த காஸ்ட் எல்லாம் என்ன எவ்வளோங்கிறத வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம், ஓகே? ஸோ உங்களுக்கு வந்து மண்டே வேணும் அப்படின்னா பிஃபோர் தட் நீங்கள் வந்து நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது, நீங்கள் வந்து புக் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா? தீட்சை வாங்கி நீங்கள் அந்த கிளாஸ் கற்றுக்கலாம். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. எங்கேயுமே